ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடி ஆசை பார்க்க போகிறோம். சிறகடி ஆசையில் நம்ம முத்து இருக்காரு, கூட இருக்கவங்க எல்லாம் கடுகடுன்னு கரிச்சு கூட்டிட்டு இருக்காரு. என்னடா அது, இவன் ஏன்டா இப்படி கடுகடுன்னு இருக்கானேன்னு சொல்லி பார்த்தா வீட்டில் சண்டைன்னு சொல்லிட்டாங்க. விட்றா, யார் வீட்டிலடா சண்டை இல்லை, வீட்டுக்கு வீடு வாசப்படி தான், விட்டுட்டு போடா அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் சரி வாடா, ரொம்ப கோவமாக இருக்க, நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போகலாம், சாப்பிட்டு வந்துடலாம், பசியில் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் கடையில் சாப்பிட வைக்கிறாங்க. அந்த கடையில் பார்த்தா ஆஹா ஓஹோங்கிறாங்க. ஐயோ, நியூ கேரக்டர் என்ட்ரி கொண்டு வந்துட்டாங்க, வேற லெவலியா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு சாப்பாடு ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. பாராட்டிட்டு அமௌண்ட் எல்லாம் கொடுத்துட்டு வர, உங்கள் பொண்டாட்டி பிள்ளையோட திரும்ப வாங்க தம்பி, சூப்பராக இருக்குன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் பொண்டாட்டி இதை விட சூப்பராக சம்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு இவங்க வெளியே வராங்க. வெளியே வந்ததுக்கப்புறமா இப்போ பசி அடங்கிச்சா, இப்போ கோவத்தில் முடிவெடுக்க மாட்டேன், தெளிவாக முடிவெடுப்பேன், இப்போ வீட்டில் போய் பேசுகிறான்னு சொல்லி அனுப்பி விட்றாரு. நல்ல ஒரு ஃப்ரெண்டு இல்லை, அதாவது உசுப்பேத்தி விடாமல் இப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைக்கிறதுக்குலாம் கொடுத்து வச்சிருக்கணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து மீனாவை தேடுறாரு, மறுபடியும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம மீனாவோட அம்மாவுக்கு கால் பண்ணி விஷயத்தை கேட்க, அவங்க தங்கச்சி என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபோன் எடுத்து இங்கே வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. எங்கே போயிருப்பா ஒன்றும் புரியலையேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் பதறாங்க. நம்ம மனோஜ் இருக்காரே, அதாவது விஜய கிட்ட அம்மா நீ தானே அவளை டார்ச்சர் பண்ணி வச்சிருக்கா, அதனால லெட்டர் எழுதி வச்சுட்டு அவள் கிளம்பியிருப்பாளோ, போயிட்டு ட்ரெயினில் அவங்க அப்பா மாதிரி விழுந்துருவாங்களோ அப்படின்லாம் பயமுறுத்தி விட்டாரு. அப்புறம் விழுந்துட்டாலும் அப்புறம் அம்மா தான் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உசுப்பேத்தி விடுறாரு. நீங்கள் பயமுறுத்துறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் மீனாவை பற்றி தப்பாக பேசினாலும் பரவாயில்ல, இப்படி பயமுறுத்தி விடுங்க. விஜயோட முகத்தில் பயத்தை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா கொஞ்ச நச்சவன் ஆட்டமாடி ஆடினேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி கொடுமைப்படுத்துகிற மாமியார்களுக்கெல்லாம் பயம்னு கொஞ்சம் வந்தால் தான் நல்லாயிருக்கும், மருமகளுக்கு வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் முத்து பின்னா தேட ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் என்ன பண்றாங்கன்னா, இதுக்கெல்லாம் காரணம் நம்ம முத்து தான் சொல்லிட்டு பழி போடுறாரு நம்ம சத்யா. நீ இன்னும் திருந்த மாட்டல, நீ திருந்தவே மாட்டடா, எந்த ஜென்மத்துக்கு திருந்தவே மாட்ட அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.